அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மார்கழி மாதத்துடைய தேய்பிறை அஷ்டமி. நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் எல்லாம் விலகுவதற்கும் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, இது வரைக்கும் அந்த பிரச்சனை தீரவே இல்லை அப்படிங்கிறவங்க இது மாதிரியான தேய்பிறை அஷ்டமினால் கால பைரவரை போய் நம்ம சரணடைஞ்சாலே போதும், நம்முடைய எதிரிகளுடைய பலம் குறையும், நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். ஏன்னா திதியிலே ரொம்ப ரொம்ப உக்கிரகமான ரொம்ப சக்தி வாய்ந்த திதி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த அஷ்டமி திதி தான். சிவபெருமானுடைய உக்கிர வடிவத்தில் ஒன்று தான் காலபைரவருடைய வடிவம். அப்படிப்பட்ட காலபைரவரை நம்ம இன்னைக்கு வணங்கி வழிபட்டாலே போதும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் நிச்சயமாக நிவர்த்தியாகுங்க. இன்றைக்கி இது கொஞ்சம் அவசர பதிவுங்கிறதுனால இப்போ நம்ம சொல்லக்கூடிய தாந்திரிக பரிகாரத்தை நீங்கள் ராத்திரிக்குள்ளே எப்போ வேணாலும் யார் வேணாலுமே நம்ம செய்யலாம். பொதுவாகவே சனிக்கிழமை கூடி இப்படி அஷ்டமி நாள் வந்ததுனாலே நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு நம்ம எந்த பரிகாரங்கள் செஞ்சாலுமே நமக்கு சக்ஸஸ் கொடுக்கும். அப்படி கையில் 8 மிளகு மட்டும் வச்சுட்டு இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக கடன்கள் தீரும், காலபைரவருடைய அருளாலே நமக்கு வருமானங்கள் எல்லாமே பெருகுங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பதிவு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். காலத்தில் நமக்கு அருளக்கூடியவர், காலனையும் வெல்லக்கூடியவர், ரொம்ப ரொம்ப சக்தி கொண்ட தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா கால பைரவர் தான். அதனால தான் காசியில் இன்னைக்கு வரைக்கும் காவலாக இருந்து அருள் புரிகிறாருங்கிறதை நமக்கு காலபைரவருடைய அருளும் அவருடைய சக்தியும் நமக்கு புரியும். ஏன்னா ஒரு குடும்பத்தில் நிறைய பேருக்கு இது மாதிரி அதாவது எதிரிகளுடைய தொல்லைகள் இருக்குது, ஒரு நெகட்டிவ்ஸ் எனர்ஜி இருந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் எவ்வளோதான் நல்ல விஷயங்கள் நம்ம சொன்னாலுமே கெட்ட விஷயத்தவங்களும் அந்த கெட்ட விஷயத்தோட சக்தியும் சில குடும்பத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. பில்லி சூனியம், ஒரு எதிர்மறையான எண்ணங்கள், கண் திருஷ்டி, பொறாமை, ஒரு தொழில் பண்ணுறவங்க அவங்க அடுத்தவங்க நம்ம வளரக்கூடாதுங்கிறதுல மற்றவங்க தான் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோடு இருப்பாங்க. அப்படி நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் இல்லை உங்கள் குடும்பத்துடைய உயர்வில் ஏதாச்சும் இது மாதிரி யாராச்சும் ரொம்ப நெகட்டிவாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக செய்ய வேண்டிய விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரியான அஷ்டமி நாட்களில் காலபைரவருக்கு நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போக முடியும், வாய்ப்பு இருக்குது அப்படின்னா மறக்காமல் காலபைரவர் சந்நிதியில் ஒரே ஒரு நல்லெண்ணெய் தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றி பாருங்கள். அது மாதிரி ஏதாச்சும் ஒரு அபிஷேகத்துக்கு பொருள் கொடுக்கலாம். அப்படி நீங்கள் அங்கே போக முடியல அப்படிங்கிறவங்க நம்முடைய வீட்டிலேயே தனியாக சின்னதான ஒரு அகலில் நல்லெண்ணெய் மட்டும் விட்டு ஒரே ஒரு தீபம், இது கால பைரவருக்கான தீபம் சொல்லிட்டு ஒவ்வொரு அந்த அஷ்டமி அதாவது வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி, இந்த அஷ்டமி நாட்களில் மட்டும் நம்ம தீபம் ஏற்றிட்டு வந்தாலே போதுங்க, எப்படிப்பட்ட பிரச்சனையும் படிப்படியாக குறையும். அப்படி இன்றைக்கி நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, பைரவாய நமக அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை இந்த தீபம் ஏற்றுறப்ப கோவிலாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும், பைரவாய நமக அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை நீங்கள் சொல்லி நீங்கள் வழிபடணும். அதே மாதிரி நம்முடைய வீடுகளில் நம்ம ரோட் சைடில் இருக்கக்கூடிய தெரு நாய்களுக்கு ஏதாவது ஒரு உணவு, நம்ம ஏதாவது பிஸ்கட் ஆச்சும் நம்ம வாங்கி கொடுக்கலாம், இல்லை ஒரு மதியானம் வச்ச சாதம் நம்ம கொடுக்கலாம், ஒரு தயிர் சாதம் செஞ்சு கொடுக்கலாம். அப்படி உங்களால் என்ன முடியுமோ, இல்லாட்டி ஒரு பிரெட்டு பேக்கெட், ஒரு ரொட்டி துண்டு, ஒரு சப்பாத்தி, அது மாதிரி ஏதாவது ஒரு பொருள் உங்களால் முடியும் அப்படின்னா 10 ரூபாய் செலவு பண்ணி ஒரு பிஸ்கட் பேக்கெட்டாச்சும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாங்க. ஏன்னா நிறைய நாய்கள் ரோட்டில் இருக்குது பார்த்தீங்களா. அப்படிப்பட்ட அந்த ரோட் சைடு உள்ள அந்த நாய்களுக்கு, குறிப்பாக கருப்பு நாயாக இருந்தால் விசேஷம், ஆனால் எல்லா இடமும் கருப்பு நாய் நமக்கு இருக்காது. அதனால் தெரு நாய்கள், ஏதாவது கஷ்டப்படுற அந்த நாய்களுக்கு உங்களால் முடிந்த ஒரு பொருள் இன்றைக்கி நீங்கள் உணவு தானம் பண்ணி பாருங்கள். அது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம், மிகப்பெரிய புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதனால் இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் இன்றைக்கி மறக்காமல் பண்ணுங்கள். அதோடு கூட நம்ம செய்யக்கூடிய எளிமையான தாந்திரிக பரிகாரம், இப்போ இந்த பதிவை நம்ம பார்த்த உடனே கூட செய்யலாம். நிறைய பேர் குளிக்காமல் கூட இருக்கலாம். நீங்கள் குளிக்காமல் இருக்கிறது அந்த மாதிரி எந்தவித கட்டாயம், பீரியட்ஸ் ஆகியிருந்தாலும் பரவாயில்ல, யார் வேணாலும் இந்த பரிகாரம் பண்ணலாங்க. அதாவது உங்களுடைய கையில் 8 மிளகு நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி 8 மிளகு கூட இல்லை அப்படிங்கிறப்ப 4 மிளகு எடுத்தால் கூட போதும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 மிளகுங்கிறது 4 திசைகளுக்கு, அதே மாதிரி 8 மிளகு பரிகாரங்கிறது 8 திசைகளுக்கு. எதற்காக நம்ம 8 எடுக்கும் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா,
கேட்டிங்கன்னா, அதாவது அஷ்டமிங்கிறதே வந்து 8வதாக வரக்கூடிய திதி. அதுவும் இன்றைக்கி சனிக்கிழமையோடு வந்திருக்கிறதுனால நம்ம இந்த 8 மிளகு கையில் வச்சுட்டு நம்ம 8 திசைகளிலும் ஒவ்வொரு மிளகு நீங்கள் தூக்கி போடணும். ஒன்று உங்கள் வீட்டுக்கு வெளியில் இப்படி இடம் இருக்குதுன்னா அங்கே வெளியில் போய் நின்று இப்படி தூக்கி போடலாம். இல்லாட்டி உங்கள் வீட்டோட மொட்டை மாடி, பால்கனி எந்த இடத்துல நீங்கள் வெளியில் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கோ அந்த இடத்துல போய் நின்றுட்டு உங்கள் கையில் 8 மிளகு நீங்கள் எடுத்துக்கிட்டு கிழக்கு பார்த்து நின்றுட்டு மனசார உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும், நமக்கு வருமானங்கள் எல்லாம் பெருகணும், அந்த வருமானம் அந்த உள்ள வீட்டுக்குள்ளே வருவதற்கு ஏதாவது ஒரு தடைகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு மனசார நீங்கள் இறைவன்கிட்ட வேண்டிட்டு. ஏன்னா அந்த மிளகு எப்பயுமே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எல்லா நெகட்டிவ்ஸையும் எடுக்கும். எல்லா தடங்கல்கள் என்ன இருக்குது, நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் தடையாக இருக்கோ அந்த தடைகள், எல்லா தாமதங்கள், அது இந்த பணம் வருவதற்கான தடைகள், இது எல்லாமே நமக்கு ரிமூவ் பண்ணும். அதனால தான் கோவிலில் வந்து நிறைய மிளகு பரிகாரங்கள் பண்ணுவோம். நம்ம அந்த அமாவாசைக்கு உப்பு முடிச்சலையும் இந்த மிளகு வைக்க சொல்லுவோம். இந்த மிளகுக்கு அவ்வளோ ஒரு தாத்பரிய குணம் இருக்குங்க. அப்படிப்பட்ட மிளகை நீங்கள் மொட்டை மாடியில் நீங்கள் எடுத்துகிட்டு போய் 8 திசைகள், கிழக்கு தென்கிழக்கு, தெற்கு தென்மேற்கு, மேற்கு வடமேற்கு, வடக்கு கிழக்கு, அதாவது ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத், சவுத் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட், நார்த் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட், இது தாங்க மொத்தம் 8 திசை. இப்போ இப்படி 8 திசை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க 4 மிளகு மட்டும் எடுத்துகிட்டு 4 பக்கமும், அதாவது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, இப்படி 4 பக்கம் நீங்கள் ஒவ்வொரு மிளகாக நீங்கள் தூக்கி போட்டுடலாம். அது பண்ணலாம். இப்படி தூக்கி போடுறப்ப என்ன ஆகும், சில நேரம் நம்ம தலையிலே விழுக்கும், நம்ம காலுக்கடியில் விழுக்கும், டக்குன்னு அதை குறிஞ்சு பொறுக்கி எடுக்கணும் அப்படிங்கிற எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாதுங்க. நீங்கள் அதை பாட்டுக்கு கீழே விழுகுதா அதை பாட்டு ஆகட்டும். நல்லா ஆத்மார்த்தமாக ஒவ்வொரு மிளகாக நீங்கள் இப்படி தூக்கி போடுறப்ப அந்த 8 பக்கத்தில் இருக்கக்கூடிய 8 திக்கிலும் உங்களுக்கு என்னெல்லாம் அந்த பணத்துக்கான தடைகள் இருக்குது, நம்ம வீட்டுக்கான வருமானங்கள் வருவதற்கான அந்த தடைகள், கண் திருஷ்டி, இது எல்லாமே நிவர்த்தியாகி நிச்சயம் பணம் பெருகுவதற்கான நல்ல நல்ல வழிகள் எல்லாமே இந்த இறை அருளாலே கிடைக்குங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ரெமெடி மாதிரி இருக்கும். ஆனால் இந்த 8 மிளகு பரிகாரங்கிறது, அதுவும் இன்றைக்கி அஷ்டமி சனிக்கிழமை வரப்போ நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் பண்ணுங்க. இந்த பதிவு கொஞ்சம் அவசர பதிவாக போயிடுச்சு. அதனால் இதை பார்த்த உடனே நீங்கள் உடனுக்குடனே இதை நீங்கள் பண்ணுறதுங்கிறது நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க. அதனால் நம்பிக்கையோடு இந்த ஒரு வழிபாட்டை பண்ணுங்கள். இது உடனே சுத்தப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இதை அடுத்த நாள் போல் நம்ம வீடு கூட்டுறப்ப அந்த மிளகை எடுத்துகிட்டு நீங்கள் கால்படாத இடத்துல செடிக்கு கீழே நீங்கள் போட்டுருங்க. ரொம்ப ஒரு எளிமையான மெத்தடு. ஆனால் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த காலாஷ்டமி நாளை நம்ம யாருமே தவறவிடக்கூடாது. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பைரவாய நமக அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க. பைரவருடைய அருள் என்றைக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்முடைய சேனலை நீங்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.